நம்ம பவல் ஃபுட்ஸ்க்கு ரீசெண்டாக வந்த கரம் மசாலா ஆர்டர் பற்றி தான் அந்த வீடியோ. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலமாக தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிது. சவுதியில் இருக்க ஒரு ஃபேமிலிக்காக அந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க. லாஸ்ட் டைம் ஒரு பல்க் சாம்பார் பொடி ஆர்டருக்கும் இதே தான் நடந்தது. முந்தின நாள் ஆர்டர் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் டே டெலிவரி கேட்டாங்க. அதே மாதிரியே செஞ்சிட முடியுமான்னு யோசித்தேன். பட் செஞ்சு முடிச்சு ஹோம் டெலிவரியும் பண்ணிட்டு வந்தாச்சு. எப்போவுமே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி பல்க் ஆர்டர் கிடச்சது என்னோடய ஃபேமிலி மூலமாக. அடுத்ததாக இப்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூலமாக கிடச்சது. இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியாஸ் மைண்டில் நிறையா வச்சுருப்பீங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க, டிலே பண்ணிகிட்ருப்பீங்க. எந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும், நம்மளால் பண்ணிட முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம நேர்மையான முறையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கிட்ட இருந்தாவது சப்போர்ட் கிடச்சிரும். என்னோட பிராண்டுக்காக ஃப்ரெண்டு மார்க்கெட்டிங் பண்ணி சவுதி பீப்புள் என்னோட மசாலாவை டேஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஹேமா.